வீட்டுக்கு தூங்க போயிட்டா. இல்ல எங்க போனாலுவ? சடங்கு வேலைய ஆரம்பிக்கணும். காலையில பந்தி ஆரம்பிச்சிருங்கப்பா. காலையில பந்தி வச்சிரணும். ஆமா. ஆமா, ஆதிரா முறப்பைய எங்க தான் இருக்கானோ இல்ல ஊரை விட்டு ஓடி போயிட்டானான்னு தெரியலையே. இந்த ஆதிரா பிள்ளை எங்க போச்சுது? ஆதிரா பிள்ளைக்கு அம்மையா அண்ணங்காரன் இங்க தான் இருக்காவ. அந்த பிள்ளைக்கு சடங்கு வச்சிருக்கேன்னு ஒரு எட்டு வந்து பார்க்க வந்திருக்காளுல பாரு பாதவத்தி. அண்ணன் அண்ணன் நொண்ணே அம்மலாம் 5 பைசா கை வழங்க மாட்டேக்கானுவல. என்னமோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கி கட்டி கொடுத்த மாதிரி மிதப்புல அலையதான். இருல இரு. அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு கூட இவன் செஞ்சதில்லை. காலையில போட்ட ஸ்டூல் அங்கனே கிடக்குது. ஏ மீனா, எங்க இருக்குது? எங்க இருக்குன்னு கேட்டேன். என்ன சுத்தி எப்ப பார்த்தாலும் துன்பம் மட்டும் தானே இருக்குது. யாருக்குமே நான் நல்லா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது. பெத்தவளுக்கும் பிடிக்கல, கூட பிறந்தவனுக்கும் பிடிக்கல. இல்ல சுத்தி சுத்தி இன்பம் கிடக்குறான், கொட்டி கிடக்குறான். கொட்டி கிடக்க வேண்டாம், அங்கங்க செதறி கிடந்தா கூட போதும். அது எங்க எங்க இருக்குது. ஆனா ஒண்ணு, இன்னொரு ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா சத்தியமா இருக்க கூடாது. அப்படி ஒரு வேலை இருந்தா மனுஷியா மட்டும் பிறந்துடவே கூடாது. நோ 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 நோ, பிறக்கவே கூடாது. எனக்கு சடங்குன்னு தெரியும். எங்க அம்மா ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை வந்து கேட்க வரலையா? கூட பிறந்தவன் பந்தல் பக்கத்துல கூட வரமாட்டான். செலவு வந்துரும்னு நினைக்கானே. என்னத்த சொல்ல என்னத்த சொல்ல. இப்பேற்பட்ட மனுஷங்களை சுத்தி சுத்தி வச்சுக்கிட்டு அங்க இங்க இன்பம் கொட்டி கிடக்குதா. உனக்கு தங்கங்கலவி எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கு, நீங்க வந்து உட்கார்ந்திருக்க. தங்கங்களை தேடிச்ச என்ன பெத்தவ தேடனால இல்லையா? என் மாமியாரு உங்க அண்ணனே தெரியல பத்தியா? அதான் என் புருஷன். மனசே சரியில்லை மீனா. ஏமட்டி ஆமா, என்ன வாழ்க்கைன்னு இருக்குது. நமக்குன்னு யார் இருக்கான்னு நினைக்கும் போதே பாதி தூக்கம் கலைஞ்சு போயிருது. ஓவர சென்டிமெண்டா பேசாத, தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஒழுங்கா பந்தலுக்கு வா, தங்கங்களை தட்டோட விட்டுட்டு அலையுது. நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நம்ம குறிப்புக்கு செட் ஆகாது. சீக்கிரம் வா. நான் நிஜமாவே சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் மாட்டி. நானா சீரியஸானே நினைச்சுக்கயா, நாடு தாங்காது. நான் கிளம்பி வந்துட்டு இருந்தேன். உங்க நொண்ணே இல்ல, உங்க நொண்ணே. என்ன பண்ணனும் அந்த சதீஷ் பையா? வலி மறைச்சிக்கிட்டு போக கூடாதுன்னு சொல்றாரே.
பீஸ்னா இருப்பே. நல்ல பீஸ்னாடி பத்துக்க. நான் தான் டைவர்ஸ் பண்ணனா நீ கேட்க மாட்டேக்க. இல்ல எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, இருக்கட்டும். எதுக்கு? கொஞ்சம் வச்சு செய்ய வேண்டியிருக்கு. இங்க பாரு, அப்பெல்லாம் நம்ம ஒருத்தங்க படாபடுத்தி அவங்க நல்லா இருந்து வாழ்த்திட்டு இருக்க கூடாது, இருக்க முடியாது. அப்ப நான் மன்னிச்சதெல்லாம் அவங்க நம்ம பாடுபடுத்திட்டு போய் நம்ம மன்னிச்சிட்டு எங்க இருந்தாலும் வாழ்கன்னு வாழ்த்திட்டு அவங்க மட்டும் மறுபடியும் ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு சந்தோஷமா வாழவ. நாம அவங்க படுத்தின கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு அவளையும் விட்டு கொடுத்துட்டு நாம மட்டும் கஷ்டப்பட்டு வாழணுமா? அதான் வச்சு செய்யலான்னு பக்கத்துல வச்சிருக்கேன். என்ன செய்ய போற? பொறுத்திருந்து பார். அது நான் உனக்கு கேட்க நினைச்சேன் டி. தமிழ்ல தான் ராக்கி இல்லைன்னு சொன்னால, பாரு எப்படி எதுக்காக இப்படி சொல்லிருப்பா? ராக்கி உயிரோட இருக்காரு, இவன் எதுக்கு அப்படி சொன்னா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு இப்ப இவளகிட்ட பெரிய ரகசியம் என்னமோ இருக்குது. யாரால அப்படி சொல்லுவாங்களா? ஒருவேளை ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுருப்பாவளோ? அப்ப கூட நானும் உங்க அண்ணனை பத்தி வெளியே போய் சொல்லவே இல்லையே. நானே சொல்லல, அப்படி இருக்கும்போது தமிழ்ல சொல்ல மாட்டா. அதுவும் சரிதான். சரி சரி, நான் கொஞ்சம் சோகமா இருக்கேன். நான் அப்படி கொஞ்சம் தனிமையில இருந்துட்டு வரேன், நீ கிளம்பி. தனிமையில இருந்து தர போறியா? கொஞ்ச நேரம் தனிமை. தனிமை தானே சிறந்த மருந்தே. உங்க அத்தை பையன் ஓடி போயிட்டா நினைக்க மாட்டே. அவன் அப்படி சீர் செய்யணும். நம்ம படுத்தின பாட அப்படி பயவுல பயந்துட்டான்னு நினைக்க மாட்டேங்க. ஆளையே காணும். தங்க கலையில தட்டோல விட்டுட்டு அலைஞ்சிட்டு இருந்தது. எப்படியாவது பிடிச்சு தூக்கிட்டு வந்துருங்கட்டி. எனக்கு வர வர இந்த தனிமை ரொம்ப பிடிச்சிருக்கு மீனா. அதே நம்ம ரொம்ப சந்தோஷமா ஃப்ரீயா இருக்கும் பத்தியா, அதனால அப்படி தோணும் பத்துக்க. அடியே மீனா, இல்ல அப்படி சொல்லுவாங்க. அதான் தனிமை எனக்கு ரொம்ப தேவைப்படுது. இந்த தனிமையில கிடைக்கிற சந்தோஷத்தை மாதிரி அது எதுலையுமே கிடைக்காது. அப்பப்ப நீங்க தொந்தரவு பண்ணதான் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. மத்தபடி இந்த தனிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்துக்க. ஏதோ பிளான் போட்டிருக்கா, அதுக்கிட்ட சித்தி வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன பிளான் போட்டிருக்க? குட் குட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. குட், கொஸ்டின் வந்துட்ட. கரெக்ட் தான். நான் ஏன் ஒரு திரைப்படம் எடுக்க கூடாது? ஆதிரா சினி ப்ரொடக்ஷன். எப்படி கை வைக்காத டிபார்ட்மெண்டே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஹீரோயின் யாரு? நான் நல்லதா இருப்பேன், பட் நானே பொசிஷன் பண்ணி நல்லா இருக்காது. நீ ஏன் ஹீரோயினா இருக்க கூடாது? அப்ப நான் சொல்ற ஹீரோ கொடுத்தா நான் ஹீரோயினா நடிப்பேன். ஓகே? யார் உனக்கு பிடிக்கும்? ஐயோ, எனக்கு வெக்கமா வருதே. நான் சொன்ன ஹீரோட நடிக்க வச்சிருவியா? அதெல்லாம் நடிக்க வச்சிருவேன். யார் கூட உனக்கு நடிக்க ஆசை? அது வந்து யாருடி? முரளி. முரளியா?
நீ கொஞ்சம் கருப்பா இருப்பாட்டி. ஆமா, சாம்பார் மாதிரி உங்க அண்ணன் இருக்காங்க. அது கூட வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் கருப்போட அருமை எனக்கு புரிஞ்சுது பாத்துக்க. நீ அப்படி சொல்ல வர? நிஜ வாழ்க்கையில தான் சாம்பார் மாதிரி அமைஞ்சு போச்சு. திரை உலகிலேயாவது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது கலர் ஒரு கலர் பத்துக்க. ஐயோ ஐயோ, அது ஒரு பாட்டு படிச்சா பாரு. எனக்கு அப்படி பிடிச்சிருச்சு. அதே கூட மட்டும் என்ன நடிக்க வச்சிருதியா? கண்டிப்பா. இந்த சந்தோஷமான விஷயத்தை நான் வெளில சொல்லியே ஆகணுமே. தங்கங்களே, நான் சினிமால நடிக்க போறேன். உனக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கையாடி? நம்பிடி, என் நம்பிடி. யாசினி நிறைவேற்றாம போயிடுற. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை பார்க்க போறே எனக்கு அழுகழுகையா வருதுடி. அழுதுட்ட, அதுக்காக சினிமா எடுக்காம இருந்துறாத. முரளி முரளி ஞாபகம் இருக்கட்டும். கட்டாயமா இதுக்காவது நான் முயற்சி பண்ணி உன்னை நான் முரளி கூட நடிக்க வைக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? இரு, நான் இப்பவே ஊர் முழுக்க சொல்லிட்டு வந்துடுறேன். நான் சொன்னது எப்படி நம்புனா? நான் எது சொன்னாலும் நம்புற ஒரே ஒரு ஜீவன் தான், அது என் கூட இருக்க என் கூட்டாளிகள் மட்டும்தான். போட்டுட்டி போட்டு போட்டா, இதுக்காகவாது நான் உன்னை சினிமால நடிக்க வைக்க மாட்டேன். எப்படி நடிக்க வைக்கலாம்? என்ன கதை எழுதணுமே? இன்னுயிர் வாங்கி போனவளே, இன்னுயிர் போன தேகம் மட்டும் நடமாடுதே. எப்பா, என்ன அழகான சாங்கு. அதனால எனக்கு முரளி பிடிச்சிருக்கோ? பாவம், இவளை காதலிக்க யாருமே இல்லைன்னு இந்த அளவுக்கு இறங்கி போயிட்டா. சொல்லும் போது சில வார்த்தை காமெடியா இருக்கும். அதை உணவு பூர்வமா அனுப்பிக்கிறவங்களுக்கு தான் வலியும் வேதனையும் தெரியும். நம்மளை உண்மையா நேசிக்கிறதுக்கு இந்த மண்ணில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறப்போ என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர், ஒரே ஒரு ஆளு, யாரை வேணா இருந்துட்டு போட்டோம், எவரை வேணா இருந்துட்டு போட்டோம், நம்மளை உயிருக்கு உயிரா உசுருக்கு உசுரா நேசிக்கிறவர் இருந்தா நம்ம வாழ்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நமக்குன்னு வாழறதுக்கு ஒருத்தர். சொல்லப்போனா தமிழ் ராக்கி மாதிரி. அவ சாப்பிட்டதான் அவர் சாப்பிடுவாரு, அவ நடந்தாதான் அவர் நடப்பாரு, அவ சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. அப்படி நமக்காக ஒருத்தர் கிடைச்சா வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அந்த அதிர்ஷ்டம் இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்காது போலுக்கு. அதுக்கு அதிர்ஷ்டத்தோட பிறந்திருக்கணும், இல்லைன்னா கடவுள் ஆசீர்வாதத்தோட பிறந்திருக்கணும். இப்பெல்லாம் யாரு காதலுக்கு அவசரம் கொடுக்கா? இப்பெல்லாம் காதெல்லாம் போய் காதலே போய் காதல் இல்ல ஒரு மண்ணும் கிடையாது. அழக வேண்டாம், உன் பாசம் மட்டும் போதும் நினைச்ச என் அத்தை பையன் என்ன பார்த்தாலே தள்ளடிக்க ஓடுறான். சின்ன வயசுல என்ன விரும்புறானா, உசு குசுரா விரும்புறானா, பைத்தியமா இருக்கேன்னு சொன்னான். இப்போ என்னன்னா ஓடி போயிட்டான். ஆமா, நான் வாயாடிதான். வாயாடிச்சா ஓடிட்டு போயிருவியா? போங்க, எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம். நான் இப்படி இருந்துட்டு போறேன். காதலாம் காதல்.
நாம பார்த்த ஒரு சிலரை பார்த்து எல்லாருமே இப்படித்தானே நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. இப்போ எப்படி உண்மையான காதலுக்காகவும் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் நீ எங்கிறியோ இதே மாதிரி இருக்கிற ஒருத்தரை நீ தேர்ந்தெடு. என்ன சொல்றீங்க? இருக்கவங்க கிட்ட போய் கொடுத்தோம்னா அவனுக்கு அதோட அருமை புரியாது. இல்லாதவனுக்கு தான் அருமை புரியும். அது காசு பணம் மட்டும் இல்ல, அன்பும் அதே மாதிரி தான். காதலா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், அது கிடைக்காதவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் அது 100% நமக்கு கிடைக்கும். சொல்லப்போனா இந்த உலகத்துல எல்லாமே கொடுத்தா மட்டும்தான் திரும்ப கிடைக்கும். எதையுமே நம்ம ஃபர்ஸ்ட் வாங்க முடியாது, கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் வாங்கலாம். ஆமா, நான் இப்ப தேடி கண்டுபிடிக்கிறேன். என்ன மாதிரி இப்ப பாசத்துக்காக அன்புக்காக யார் ஏங்குறான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு சில மனித மிருகங்களை தவிர மற்ற எல்லா உயிர்களுமே இன்னைக்கு பாசத்துக்காகவும் அன்புக்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு தான் அவங்க வெளித்தோற்றத்தை பார்த்து மோனோடே திமிர் பிடிச்சவன், திமிர் பிடிச்சவா அப்படின்னு நாமளே அவங்களுக்கு ஒரு பின்பத்தை கொடுத்துருந்தோம். அது அப்படி இல்லை. பல வழிகளையும் ஏமாற்றத்தையும் பார்த்தவங்க தான் திமிர் பிடிச்சவங்களாகவும் அடங்காதவங்களாகவும் இருப்பாங்க. அவங்க கிட்ட நெருங்கி பாரு, அவங்க உண்மையிலே பாசத்துக்காகவும் காதலுக்காகவும் நிச்சயமா இயங்கினவங்களா தான் இருப்பாங்க. இல்லைனா நிஜமாவே வாழ்க்கையில அடிப்பட்டவங்களா இருப்பாங்க. காதலுங்கிற பேர்ல, பாசங்கிற பேர்ல ஏமாந்தவங்களா தான் இருப்பாங்க. குரங்குல இருந்து மனுஷன் வந்தானா, கடவுள் படிச்சு மனுஷன் வந்தானு விவாதம் பண்ணதுக்கு நான் இங்க வரல. ஆனா எல்லா மனுஷனும் மிருகத்து கூட ஒண்ணுக்குள்ள ஒன்னா வாழ்ந்துதான் இருந்திருக்கான். மனுஷன் மிருகங்களோட ஒன்றி வாழ்ந்திருக்கான். அவனுக்குள்ள மிருக குணம் இருக்கதான் செய்யும். ஏன்னா அவன் பிறப்பட அங்கதான். காடுகள்லயும் மேடுகள்லயும் மிருகங்களோட வாழ்ந்தவன். நாகரிகங்கிற ஒண்ணுனால அவன் தனிமைப்படுத்தப்பட்டு தனியா வாழ ஆரம்பிச்சான். ஆனாலும் மிருக குணம் என்னைக்கு அவனுக்குள்ள இருக்கதான் செய்யும். எல்லா மனுஷனுக்குள்ளயும் மிருக குணம் இருக்கும். நம்ம அந்த மிருக குணத்தை பார்க்க வேண்டாம். அவன் கிட்ட இருக்க நல்ல குணத்தை மட்டும் பார்த்தா போதும். இப்போ என்கிட்டயும் மிருக குணம் இருக்கும், உங்ககிட்டயும் மிருக குணம் இருக்கும். என்கிட்டயும் மனுஷ குணம் இருக்கும், உங்ககிட்டயும் மனுஷ குணம் இருக்கும். இதுல நல்லது மட்டும் நம்ம எடுத்துக்கோமே. மிருக குணம் எப்போ தெரியுமா வெளிப்படும்? ஆதங்கம், ஏமாற்றம், வலி, தோல்வி, அவமானம், இயலாமை, இந்த மாதிரி நேரத்துல மட்டும்தான் அந்த மிருக குணம் வெளிவரும். இப்பெல்லாம் எல்லா மனுஷனுக்கும் ஒவ்வொரு நாளும் வலி, வேதனை, அவமானம், நிந்த, போராட்டம், கசப்பு, தன்மை இது நிறைய இருக்கிறதுனாலதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷ தன்மை இழந்து மிருகமா மாறிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் உலகமே இன்னைக்கு நமக்கு பயங்கரமா தெரியுது. காரணம் வலி. இதுல மனுஷனை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? நீ சின்னத்துறைய வெறுக்கிற காரணம் கரெக்ட் தான். அவன் உனக்கு உண்மையா இருக்கிறன்னு நீ அவனை வெறுத்த, சரிதான். அவனும் மனுஷங்க தான், நீ புரிஞ்சுக்கல. என்ன சொல்றீங்க? ஒரு மனுஷன் எல்லா நேரமும் மனுஷனா இருக்க மாட்டான்னு சொல்றேன். அந்த சந்தர்ப்பம் சொல்லியும் அவன் அந்த நேரம் மிருகமா மாத்திருக்கு. ஆனா அது தப்பு தானே? ஆனா கடவுள் நமக்கு மனசுல ஒண்ணு கொடுத்திருக்காரே. 100% உண்மை. மனசை கட்டுப்படுத்தாதவன் எதையுமே கட்டுப்படுத்திக்கிட மாட்டான். மிருகங்க தான். ஆனா நமக்கு கடவுள் மனசை கொடுத்திருக்காரு. 100% உண்மை. ஆனா அவன் மிருக குணத்தை இன்னைக்கு எடுத்துட்டான். ஒன்னும் பண்ண முடியாது. மன்னிச்சு கடந்து போறதா நல்லது. எப்படி மன்னிக்க முடியும்? நீ மன்னிக்காம இருந்தனா கடைசி வரைக்கும், நீ சாகுற வரைக்கும் அவன் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருப்பான். அது ஒரு ஆளாத வடுவா உன் இதயத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். மன்னிச்சுட்டு தூக்கி தூர போடு. அதுக்கப்புறம் பாரு, அவன் உன் மனசுலயே இருக்க மாட்டான். என்ன சொல்றீங்க? உண்மை சொல்றேன். நீ நல்லா செக் பண்ணி பாருங்க. நீங்க யாரையாவது ஒருத்தவங்களை மன்னிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களை நீங்க மறந்துருப்பீங்க. உன்கிட்ட 2 விஷயம் இருக்குது. நான் உன்கிட்ட சொல்றேன். ஒண்ணு, உன் விருப்பம் இல்லாம தொட்டவன நீ மன்னிச்சுட்டு அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்ட. அதுக்கப்புறம் நீ அவனை நினைக்கவே இல்லை. கரெக்டா? ஆதி. ஆமா, எனக்கு அவன் ஞாபகமே வரல. ஏன்னா நீ அவனை மன்னிச்சுட்ட. எங்கேயாவது போய் வாழ்ந்துட்ட, என்னை விட்டு உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி நீ அவனை மன்னிச்சுட்ட. அதனால நீ அவனை மறந்துட்ட. நீ சின்னத்தோரைய மன்னிக்கல. அதனால தினம் தினம் அவனை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க.
ஒரு துளி கூட உனக்கு சின்னத்திரை இப்ப பிடிக்காது. ஆனா நீ தினமும் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்க, வன்மத்தை வளர்த்துக்கிட்டு இருக்க, அவன் மேல கோவப்படுற, டென்ஷன் பண்ற, உன் சந்தோஷமான ஒவ்வொரு நொடியும் நீ இழக்கிற. நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அவன் நினைவு வருது, உன் சந்தோஷம் கலைஞ்சு போயிருது. ஆடி பாடி ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்க, சின்னத்துல செஞ்சுட்டு உனக்கு ஞாபகத்துல வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது. அந்த நேரத்துல நீ அந்த சந்தோஷத்தை இழக்கிற. இதுக்கு காரணம் நீ சின்னத்துறைய மன்னிக்காதது. நான் சொல்றது கேளு. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா, லைஃப்ல நாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னா எல்லாத்தையுமே மன்னிக்கணும். மன்னிச்சா மட்டும்தான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். மன்னிக்காம இருந்தோம் நமக்கு நாமளே தண்டனை கொடுத்துட்டு இருக்கோம், நமக்கு நாமளே சூன்யம் வச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நான் சொல்றது கேளு. சின்ன துறை பார்த்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ எனக்கு எந்த துரோகமும் பண்ணல. ஏன்னா எனக்கு துரோகம் பண்ணதுக்கு உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துரு. மன்னிச்சிரு. அப்புறம் பாரு, பழைய ஆதிரவா நான் பார்த்த ஆதிரவா வந்து நிப்பேன். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் உனக்கு புரிஞ்சிருக்குமே. அப்படின்னா இந்த பாட்டுக்கு இதுதான் அர்த்தமா? நம்மளை சுத்தி அங்கங்க குட்டி குட்டி சந்தோஷங்கள் கொட்டி கிடக்குது. அதை நாம தான் கண்டுக்காம இருக்கோம். ஒரு குழந்தை நம்ம பக்கத்துல இருந்து சிரிக்குதுன்னா அதுவும் நமக்கு குட்டி சந்தோஷம் தான். ஒரு ஆடு துள்ளி குதிச்சு போகுது, அதை ரசிச்சு பாரு, அதுவும் சந்தோஷம் தான். மாடு மா அப்படின்னு கத்துது பாரு, அதுவும் ஒரு குட்டி குட்டி சந்தோஷம் தான். நம்ம அமைதியில உட்காந்துக்கும் போது காத்து அப்படி ஜல்லுன்னு வரும் பாரு, அதுவும் சந்தோஷம் தான். பக்கத்து இருக்காரங்க அம்மா அவங்க பையனை ஏய் இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறதும் சந்தோஷம் தான். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நம்ம உடம்புல உசுருக்க போய் தானே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். உடம்புல உசுரு இருக்க வரைக்கும் தான் இதெல்லாம் பார்த்து ரசிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த உயிர் தான் விலமதிக்க முடியாததே. அந்த உசுரே நம்ம கிட்ட இருக்கும் போது இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். உசுர் இல்லைன்னா இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியுமா? சோ இந்த நொடி இந்த பொழுதுதான் நமக்கான சந்தோஷம். நிச்சயமா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தவனை தேடி சீக்கிரம் வருவான். நீ இங்கதான் இருக்கியாங்க? சடங்குக்கு பொண்ணு வா, யாராவது கிளவி என் சடங்குக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதா ஒரு வேலை பார்க்க வேண்டியிருக்கு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படின்னாதான் நான் பழைய ஆதிராவா இருக்க முடியும். நான் நானா இருக்க முடியும், நான் சந்தோஷமா இருக்க முடியும். என் மனசு இருக்க அழுக்கெல்லாம் கொட்டி தீக்க போறேன். என்னடி சொல்லுத? சின்னத்துறையா மன்னிக்க போறேன். அப்ப நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஓடாத கிளவி, மன்னிக்க போறேன்னு சொன்னேன். இல்ல மன்னிச்சா பிறகு ஏத்துக்கிட்டது நான் அவனு மன்னிச்சிட்டேனா அவனுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அர்த்தம்.
இததான் உன் மீனா அடிக்கடி சொல்லுவா. என்ன கேள்வி சொல்ற? டா, இப்படி ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு உன் மீனாலாம் 24 நேரம் சிரிச்சுக்கிட்டே அலைதானா எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? பைய உள்ள சதிசெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்காது. அதனால தான் அந்த பைய உள்ள அவ்வளவு சந்தோஷமா துள்ளி குதிச்சுக்கிட்டு அலையுது. டா, இப்போ கூட முரளி கூட ஹீரோயினா நடிக்க போறேன்னு ஊர் முழுக்க வெக்கமே இல்லாம சொல்லிட்டு போறாளே. அது சதிசன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். இப்படி ஒரு விஷயம் இருக்குதா? நீயும் தமிழ ஒண்ணு. ஆமா, எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சுத்துறிய. அதனால 2 பேரும் மூணா மூஞ்சி மாதிரி அணிஞ்சுக்கிட்டு இருக்கிய. இல்ல இல்ல, இப்ப நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். தங்கங்களவி, என்ன என்ன தேடி என் மணவாளன் வரப்போகிறார். மணவாளனா? எஸ் எஸ். யார்கிட்ட அவரு? கடவுள் அமைத்து வைத்த மேடை, எனக்கும் கல்யாணம் நடக்கும். சரி சரி, நான் போய் பழைய அதிரா வரேன். இவளுக்கு என்ன ஆச்சுது? சரி, என்ன நடந்தா நல்லதுக்குதான். டேய் டேய், சீக்கிரம் சீக்கிரம். ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், 2ஆம் மணி அடித்தால் கண்ணே எப்பொழுதும் உன் ஞாபகம். என்னுடைய ஆசையே தானே, முரளி கூட நடிச்சே ஆகணும். அங்கும் இங்கும் வாழ்க்கையிலே இன்பங்கள் கொட்டி கிடக்குது. என்ன ஊருக்குள்ள அசிங்கப்படுத்திக்கிட்டு இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டா வாழ்ந்துகிட்டு இருக்க? இன்னைக்கு உன் நிலைமை போறடி. இன்பங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி வரம். இதுக்கப்புறம் நீ பூமியில இருந்து என்ன அசிங்கப்படுத்தக்கூடாது. நீ போயிட்டு வரலாண்டி. என்ன அசிங்கப்படுத்திட்டு நீ இந்த மண்ணில் வாழணும் அவசியமே இல்லை. அவ உடம்புல ஒரு சத கூட இருக்கக்கூடாது. கொடிச்சு கோதலே போ. ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம். போ, அவ கொற வழி படிச்சு துப்பே. இதுக்கப்புறம் அவன் வாயே பேசக்கூடாது. அவன் உடம்புல ஒட்டு துணி இருக்கக்கூடாது. போ. என்னைய வண்டி பெருத்துட்டனே. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை
சரண்டி, உனக்கு நல்லா வேணும். என்னைய வாடி ஊருக்கு அசிங்கப்படுத்தின. இப்போ நீ ஒட்டு துணி கூட இல்லாம ஊருக்குள்ள ஓட பாத்துக்கிட்டே இருடி.